வணக்கம், நான் உங்கள் சந்தேஷ். பிக் ஸ்டேஜ் தமிழ் சீசன் 2ஓட செமிஃபைனல் 1 பார்த்தாச்சு. இப்போ செமிஃபைனல் 2 பார்க்கலாமா? வாங்க. திஸ் இஸ் மை கருத்து. எப்ப வருமோ எங்க காலம் எப்போ வரும்? அல்லாமா. எப்ப வருமோ எங்க காலம் எப்போ வரும்? எப்ப குறையும் எங்க பாரம் கரையும் நேரம்? எப்ப வருமோ எங்க நேரம் எப்போ வரும்? அம்மா பாடல அது. எப்ப வருமோ எங்க காலம் எப்போ வரும்? எப்ப குறையும் எங்க பாரம் கரையும் நேரம்? செம்மலா. ஓ, எப்ப குறையும் எங்க பாரம் கரையும் செம்ம செம்ம. இவர் வந்து அவுட் ஸ்டாண்டிங்கா தெரியாரு இந்த குரூப்ல. விதைக்கிற கையெல்லாம் சேத்துல தான் முக்கணும், சோத்துல கை வைக்க வரிசையில நிக்கணுமே. அடிக்கிற தோலுல நான் அடிக்கிற வாத்தியத படிக்கிற கைகளுக்கு இசைக்கிற ஞானம் உண்டு. இங்க வாழ்வோடும் இசையோடும் நாதம் உண்டு. நம்ம பாட்டு சத்தம் வீட்டு போல ஊரே சேர்ந்து கேட்டாச்சு. நைஸ் நைஸ். ரொம்ப ராமன் சாரோட லேட்டஸ்ட் கம்போசிஷனில் பாடுறாரு. நைஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பாடினவங்களாம் ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டோம். ரொம்ப பழசாக அடிக்கடி ரொம்ப பரிச்சயமான பாடல் தான். ஆனால் இது லேட்டஸ்ட்டாக வந்தாலும் அவர் எடுத்து பாடுறாரு. அதுக்கே பாராட்டணும். எல்லாம் என்ன நினைப்பாங்க, ரொம்ப எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஃபேமஸான பாப்புலரான பாட்டு எடுத்து பாடலாம் அப்படின்னும் போது மத்தியில் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருந்தாலும் இதை வந்து எடுத்து அது அவ்வளோ அழகாக பாடிருக்கு. எஸ், நைஸ் நைஸ். ரொம்ப பேர் இந்த வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு எடுத்துருவோம், ரொம்ப ஹிட்டான பாட்டு எடுத்து பாடிடுவோம். இது இப்போ தான் வந்துச்சு. பட் நிறைய பேருக்கு கூட இந்த பாட்டு இன்னும் தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ளே அவர் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குட் ப்ரோ. இது ஒரு நல்ல ஒரு சொந்தம். புது வெள்ளை மழை இங்கு பொழுகின்றது, நல்லா இருக்குல்ல? இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. சூப்பர். இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஓகே, இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இப்போ என் காதலி முதல்ல நிதின் பானதும் சரி, இந்த புது வெள்ளை மலையும் சரி, இது ரெண்டும் வந்து மற்ற பாடல் கூட வந்து போட்டி போடுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் பெஸ்ட்டாக இருந்தால், அவங்களுக்கு திறமை இருந்தால் இதில் கூட அவங்க ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் எப்படி அதை பாடுறாங்கன்ட்டு பொறுத்து தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் லக்ஷ்மணுக்கு சரணத்தில் எப்படி பண்ணுறாரு. இது கம்பன் பாடாத சிந்தனை சிந்தனை செம்ம. சொன்னது நைஸ் நைஸ். நீ அணைக்கின்ற வேளையில் உயிர் பூ வெடிக்கின்ற மலரும், நீ வெடிக்கின்ற ஓடினால் உயிர் பூ சருகாமல் உலரும். இரு கைகள் தீண்டாத பெண்மை உந்தன் கண்கள் பந்தாடுது, மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா எந்த மார்போடு யார் சொன்னது. ஓகே, லக்ஷ்மண் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோ ஸ்கோப் பண்ண முடியாது. பட் திறமை இருந்தால் பண்ணியிருக்கலாம். ஐ மீன் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது ஃபீல் கொடுக்குற மாதிரி ஏதாவது விஷயங்களை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி முடியும். பட் இது வந்து கேரண்டி பண்ணலை உங்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேரண்டி இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். முந்தி முந்தி விநாயகரே அது ஓகே நினைக்கிறேன். அது இப்போ இதோ அதை கம்பேர் பண்ணால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, நல்லா ப்ரைட்டாக நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாயிண்ட் கூட அதிகமாக கிடச்சிச்சுல. ஸோ அது பெட்டர் எனக்கு. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா,
திவ்யா வந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் பாடுவாங்க எப்பயும். பட் இதில் வந்து பாடுறாங்க, ஆனால் சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. கொஞ்சம் ஃபீல் பத்தலை. என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் சங்கதிகள் மிஸ் ஆகுது. கரெக்டாக சொன்னால் போதும் இன்று வழிவிடும் காதல் நதியே என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தையின் பேச்சில் ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வாழ்வே வா நல்லா இருக்கு. இது என்ன கனவா? ஓவராலாக ஃபுல்லாக பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது சிங்கிங் பண்ணும்போது. அந்த சங்கதிகள் திவ்யா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த ஏன்னா இது 2 பேர் பாடுற பாட்டு ஒண்டியாக பாடுறாங்க. ஸோ நிறைய ப்ரீதிங்கை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய சங்கதிகள் வந்து மிஸ் ஆச்சு. இது ஒரு வேளை இதே சாங்கை அவங்க வந்து இன்னொரு பார்ட்னர் 2 பேர் டுவேட்டாக பாடியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சங்கதிகள்லாம் ரொம்ப பிரச்சனை எல்லாரையும் ஆகாமல் கரெக்டாக அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒண்டியாக பாடினால ஸோ இந்த ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருந்துச்சு. எவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். முதல் ஃபர்ஸ்ட்லேயே லெஃப்ட் ஆகிடுச்சு. ஓ மை காட், மிஸ் பொழுதல்லவா மிஸ் ஆச்சு. Okay, nice. Okay. Right. Okay. Okay, right. அது கொஞ்சம் மிஸ். ஃபுல்லாக ஒரு ஓவரால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆஃப் தான், ஒரு 50-50. ஓகே, சொல்லையா அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வருது. ஓகே, இது ஓகே. ஓகே, அந்த டோன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நவருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்ருதியில் வருது, கொஞ்சம் ஸ்ருதியில் நவருது. ஸோ அந்த மாதிரி அங்கே இங்கேயும் என்னென்ன அவுட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால அப்புறம் நிறையா பிரிகாஸ்ட்லாம்
ரொம்ப ஜம்ப் அவுட் ஆகிடுச்சு. பார்ப்போம், மற்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு கம்பேர் பண்ணால் தான் தெரியும். அல்லாமா அந்த அங்கே கொஞ்சம் இதாக இருக்கு. இது ஓகே, இந்த லைன் ஓகே. நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்ன கண்ணாவா ஓடி மறைஞ்ச, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும், காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். இவர் வந்து இந்த சாங் இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கணும். நிறையா விஷயங்கள் இதில் இல்லை, நிறையா பிரிகாஸ் நிறையா சங்கதிகள் வந்து இல்லை, அவ்வளோ டீட்டெயிலாக இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஹோம் ஒர்க் பண்ணல இந்த சாங்க்கு. இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அந்த லெவலில் வந்து அவர் ஹிட் பண்ணியிருக்க முடியும். அந்த ஷோமேன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஸோ அதனால இவரோட சிங்கிங்காக டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து சிங்கிங் தான் இம்பார்ட்டன்ட், ஷோமேன்ஷிப்ன்றது ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த சாங். ஸோ அவர் ஃபுல்லாகவே சிங்கிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். திஷால் வந்து இந்த பாட்டோட ஜோன் வந்து ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணலை. அது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. இந்த பாட்டில் உள்ள ஒரிஜினாலிட்டி வந்து நிறைய மிஸ் ஆகுது. டைம் பத்தலையா ப்ராக்டிஸ் பண்ணுறது, மேபி ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கலாம் அதுக்கு பின்னால். இதுவும் ஒரு 50-50 தான், ஆவரேஜ் தான் பெர்ஃபார்மன்ஸ். ஒன்றாக உள்ளம்தான் உங்கள் இல்லத்தில் முழுவதும் சிறப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு என் காதலே என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரெண்டை கேட்கிறாய். சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தர போகிறாய். ஓகே, கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய். ஓகே, ஒரு ரிலாக்ஸான ஒரு மூடில் இருக்குது. கேட்கும் போது நம்ம அப்படியே அமைதியாக கேட்போம். அந்த சைலண்ட் ஃபீல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்கோப் பண்ணாரா இல்லைன்னு கேட்டால் இன்னும் இல்லை, இன்னும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எதுவும் ஃபீல் பண்ணலை. சரணத்தில் பார்ப்போம். இனி மீள்வதா இல்லை வீழ்வதா, ஓகே, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அது கொஞ்சம் கூறாங்க. அமுதென்பதா விஷம் என்பதா, உன்னை அமுத விஷம் என்பதா. பாட்டோட டோட்டல் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு ஃபுல் ஃபீல் பண்ணலை. நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ
ஏன் கண்ணீரெண்டை கேட்கிறாய் கேட்கும் போது நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ஓகே. பட் காம்படிஷனுக்கு இது ஃபைட் பண்ணுதா மற்ற சாங் கூட அப்படின்னு பார்த்தோமா அவ்வளோ ஃபைட் இல்லை, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் வெலுகவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை வெளிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் நைஸ். உலகம் இந்த பாட்டுக்கு சூட்டான டோன். ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ மலரே சோம்பல் முறித்து சோம்பல் முடிக்கிறாள் அப்படியே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே சூப்பர். ஓவரால் நல்லா இருக்குது. இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணேன். ரிலாக்ஸான காமான ஒரு ஃபீல். தனியாக ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஒரு காயா இருக்குது இவரோட காயா. இவரெல்லாம் நல்லா வருவார் எதிர்காலத்தில், நல்ல ஃபியூச்சர் இருக்குது. மலையில தாத்தி அல்லாமா. பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா இதை நான் எதிர்பார்க்கல. மலையில தாத்தி பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா தவுல எடுத்து தாளோ அடிவே ராசா நான் தந்தானா தந்தானா பாடுவேன் ஓ நைஸ் நைஸ். லக்ஷ்மன் இப்போதான் பேனை பார்க்குறாரு. அடிவே ராசா நான் தந்தானா தந்தானா பாடுவேன் ராசா அரிடுமோ ராசா நைஸ். இது நல்லா இருக்கு லக்ஷ்மன், அரிடுமோ ராசா ஃபீல் நல்லா இருக்கு. ராசா அரிடுமோ ராசா அப்படியே ஆல்மோஸ்ட் அழுவுற மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே ஒப்பாரியில அது. காட்டுக்குள்ள கருவம் உள்ள ராசா நம்ம கர்நாடக பாதையாச்சே ராசா நைஸ். காட்டுக்குள்ள கருவம் உள்ள ராசா நம்ம கர்நாடக பாதையாச்சே ராசா நைஸ். சொல்லி புட்டாரிடுமோ ராசா 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 ஃபீல் பயங்கரமா இருக்கு ராசா. மலையில ராத்தி பிடிக்குது ராசா நல்லா இருக்கு. மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லக்ஷ்மனோட. லக்ஷ்மன் என்ன செம்ம. இது வந்து செம்ம ஒரு ஒப்பாரியாக ரொம்ப ஃபீலாக இருக்குது. அந்த ஃபீல் சம்பாய் ஆகுது. அண்ட் ரைட் சாய்ஸ் அண்ட் கரெக்டாக அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். சூப்பர். ரங்கீலா ரங்கீலா காதலிக்க சொன்னாலா ஓகே நைஸ். ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாலா இது கொஞ்சம் குறைவாக இருக்குது ஃபீல். நான் காதல் சங்கீதம் என் கையில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன Good. பத்தி கொண்டால் என்ன ரங்கீலா ரங்கீலா காத்திருக்க சொன்னாலா நல்லா இருக்கு. நான் காதல் சங்கீதம் என் கையில் சந்தோஷம் நீ கண்டால் என்ன பத்தி கொண்டால் என்ன. ஓகே, இந்த பாட்டில் வந்து சரணத்தில் தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். கனவே வாழ்க்கை என்று கரைந்தே போனவராயிரம் பல்லாயிரம்
ஆணும் பெண்ணும் கூடும் வாழ்க்கை யோகமே ஓகே ஆசை தீரச் செய்ய வேண்டும் யாகமே ஓகே ஆண்டு நூறு இளமை என்னும் வேண்டுமே ரங்கீலா ரங்கீலா காதலிக்கச் சொன்னாலா இந்த பாட்டுக்குள்ள ஆட்டிடியூட் கொஞ்சம் குறைவா இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் இருந்திருக்கும் காத்திருக்கச் சொன்னாலா அந்த கொஞ்சம் பவுன்ஸாக இருந்துச்சு ஓகே திவ்யா பாட்டு ஓகே ஃபைட் பண்ணக்கூடிய பாட்டு தான் பட் அந்த ஃபுல் ஃபீல் பண்ணலை ஸோ அந்த கேரக்டர் கூட ஃபுல்லாக ஃபீல் பண்ணல அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு பாட்டு கொஞ்சம் பவுன்ஸாக இருக்குது அந்த பீட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மேக்கப் பண்ணியிருக்கலாம் அதில் ஸோ பார்ப்போம் மற்ற பாட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது Shakalaka baby, look vida tonalaya. Shakalaka baby, love panna tonalaya. Vaattai endru solli vidu roja ondai veesi paru shayyo 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 shayyo. பத்து என்று சொல்லி வீடு ரோஜா ஒன்றை வச்சு பாரு ஐயோ அப்படி பயம் என்ன தடை என்ன உள்ளத்தில் உள்ளதெல்லாம் லெட்டர் ஒன்றில் போட்டால் என்ன கரையில் கரையில் கலன் வந்துருச்சு சாரணம் வந்துருச்சு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இல்ல கொக்கோ கோலாவில் பகல் 12 சந்தித்திருப்போம் நோ ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆச்சு அவங்களுக்கு ஃப்ரைடேயில் டெம்பிளுக்கு கூட்டிட்டு போ Just maintain. சாட்டர்டேயில் டிஸ்கோடேக் கூட்டிட்டு போ சண்டேயில் டைட்டானிக் கூட்டிட்டு போ அவங்க நாட் ஷுவர் எங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எங்க மசோ பண்ணோம் எங்க முடியுது அது அவங்களுக்கு ஷுவராக இல்லாமல் இருக்கு இந்த எந்த பாட்டுமே சரி அது கூட அதை நல்லா உள்வாங்கணும் அது வந்து நல்லா உள்வாங்கி அந்த பாடலை வந்து நம்ம வந்து மைண்டில் ஏற்றணும் ஆனால் இதில் வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க கொஞ்சம் லாஸ் ஆகிட்டாங்க நடுவில் எங்கே பூந்துச்சு பீட்டு அப்படின்றது தெரியல கடல் கரையில் அது கட்டம் வந்துருச்சு ஆனால் அவங்க அதை விட்டுட்டாங்க அது என்ன பாதிச்சிருச்சுன்னா அந்த ஒரு இடம் மசோ பண்ணுற அந்த ஒரு கியூவை வந்து விட்டுட்டனால மற்றதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே டோட்டலாக பிளாங்க் ஆகும் மூலிகை வாசம் நிறைஞ்ச மோனோ நீ பாடும் கீதம் பௌர்ணமீரவு பனிவிலும் காடு ஒத்தையடிப்பாத ஓம் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் Nice. போதுமே மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் அதெல்லாம் கொஞ்சம் ஐடியா பண்ணியிருக்காரு சொந்தமாக ஆனால் நினைக்கிறேன் அவங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டிங்லேயே இருந்து அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே வெயிட்டிங்லேயே இருக்காங்களே அதனால கொஞ்சம் எனர்ஜி போயிடுச்சுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அதுதான் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் அந்த வெயிட்டிங் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த எனர்ஜிலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனால தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது மற்ற பாட்டு கூட கம்பீட் பண்ணலன்ட்டு தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மோனோ நீ ஓவரால் வந்து திஷாலன் வந்து எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குது அவருக்கு அதான் அங்கே வெயிட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதெல்லாம் அங்கே பண்ண முடியல நிறையா அப்படியே லெஸ்ஸாக ஒரு ட்ரை கொடுக்காரு பட் அப்படியே அந்த எனர்ஜி பத்தாதனால அப்படியே டவுன் ஆகி அப்படியே இருக்குது ரங்கீலாலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அது கம்பேர் பண்ணோமா ரங்கீலா பாட்டு அது வந்து இன்னும் நல்லா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் லெஸ்ஸாக தான் ஃபீல்
ரைட் ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே ரைட் ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே 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 ரைட்டு ஜும்பாலே 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 சின்ன முள்ள அழுத்தமானது மெதுவாய் போகும் பெரிய முள்ளு துரத்தி பிடிக்குமே அதுதான் வேகம் சின்ன முள்ள அழுத்தமானது மெதுவாய் போகும் பெரிய முள்ளு துரத்தி பிடிக்குமே அதுதான் போகும் உடலில் போகும் அது நல்லா இருந்துச்சு அது டிஃப்ரெண்டாக இருக்குது அது பண்ணது ஒவ்வொரு மணியிலும் கூடலாம் ஓகே ரைட் ஜும்பலகா ஜும்பலக்கா பாட்டை வந்து நித்தினோட ஸ்டைலில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நைஸ் ஜும்பாலே பேசி பேசி அர்த்தம் என்ன பேசாமல் முன்னேறணும் நைஸ் காதல் எல்லாமே ஆ. போல தன்னாலே உண்டாகணும் எப்போதும் பெண்ணோடு எல்லை கட்டி நில்லுங்க Right. I love you சொன்னாலும் தள்ளி நின்னு சொல்லுங்க மெல்ல பேசு பெண்மை உன்னை வெறுக்காது தட்டி பேசும் ஆணை கண்டால் பிடிக்காது ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலகா ஜும்பலகா ஜும்பல ஜும்பாலே 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 அட்டி செம்ம செம்ம நித்தின் வந்து இந்த பாட்டு ஃபுல்லாகவே இவரோட டச்லேயே பாடியிருக்கு செம்ம தட்டி பேசும் ஆணை கண்டால் பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கலர் இன்னும் கூட இருந்திருக்கும் சாங் அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஓகே ஜஸ்ட் நைஸ் இது போதும் செமிஃபைனல் 1 செமிஃபைனல் 2 பார்த்தாச்சு இப்போ அது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி யார் ஃபைனலுக்கு போகிறான்னு இப்போ பார்க்கலாம் எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஓகே அவங்க திவ்யா எடுத்த பாட்டு சாங் செலெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு அண்ட் தென் வருமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு எல்லாத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்லா பெர்ஃபார்ம் ரூஹன் கஷ்டமான பாட்டு எடுத்து நல்லா பாடியிருந்தார் நேசன் மலைத்துளி மணில் சங்கமம் உயிரும் பட் அங்கே மிஸ்டேக் இருந்துச்சு ஓகே தட்ஸ் ஃபைன் நித்தியன் வந்து பாட்டு ஓகே ஜும்பலக்கா நல்லா அவர் சேவ் பண்ணி விட்டுருச்சு பட் இதுக்கு முன்னுக்கு உள்ள பாட்டு வந்து என் காதல் வந்து ஓகே பட் இன்னும் நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஓகே இப்போ இதில் வெளியானவங்களை பற்றி பார்ப்போம் என்னோடய ஃபேவரட் வந்து யாஷ் தான் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்துருப்பாங்க யாஷ் வந்து பழைய பெஸ்ட் நான் சொல்லுவேன் யாஷ் வந்து இருக்கலாமே என்ன நடந்துச்சு இதில் இது வெளியாகனவங்க எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ தான் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க என்னாலா இப்படி பண்ணிட்டாங்க ஷேர்லி வந்து மிஸ்டேக் குறவாக பண்ணது இப்போ தான் நான் பார்க்குறேன் ஸோ அவங்களாம் வந்து இருக்கலாம் ஏன்னா ஷேர்லி நல்ல அவங்க இமிட்டேஷன் நல்லா இருக்குது குரல் வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பாட்டுக்கும் வேறு வேறு வாய்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணி கொண்டு முடியுமா மின்மினி மேலாம் பாட முடியுமா ஆனால் அந்த டோன் கொண்டு வந்தாங்களே அவங்க வந்து இருக்கலாம்ல நல்லா பாடினவங்க டக்குன்னு இதுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க லக்ஷ்மண் கூட அந்த கடைசியாக மாமன்னன் பாட்டு சூப்பராக இருந்துச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா யாஷும் நம்ம ஷேர்லியும் அவங்கள ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த லிஸ்ட்டில் என்ன நடக்குது அவங்க சரியாக செக் பண்ணலையோன்னு தோணுது அவங்க சரியாக பார்க்கலையோ ஏன் ப்ரோ உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லையா அவங்களுக்கு அந்த இதில் இல்லை ப்ரோ ரொம்ப ஆஷா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ தோணுது இல்லை ப்ரோ நான் என்னோடய கருத்து தானே சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ அவங்க 3 பேர் மார்க் போட்டாங்க அது அவங்களோட கருத்து இது வந்து நான் ஸோ என்னுடைய சைட்லேருந்து எனக்குன்னு ஒரு சில எக்ஸ்பெக்ட் இருக்கும் எனக்குன்னு சில எதிர்பார்ப்பு அப்புறம் என்னுடைய கணிப்பு இருக்கும் ஒரு மாதிரி கணக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன் ஆனால் இந்த இது செட் ஆகலை இப்படி வந்து ரொம்ப ஆஷா பேசுகிற மாதிரி இருக்குது என்ன ப்ரோ சொல்கிறீங்க இது போய் ஆஷுன்னு சொல்கிறீங்க நான் என்ன ஏசிக்கிட்டா ப்ரோ இருந்தேன் தாஜாமான வார்த்தைங்களை பாய்ச்சி அந்த மாதிரியா பேசுனேன் இல்லையா கரெக்டாக தான் சொல்லிட்டு வரேன் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து எனக்கு ஜெனுவனாக இருந்தேன் அவ்வளோதான் யாஷ் வச்சிருக்கலாம் ப்ரோ யாஷ் ஓகே அவர் இவங்க எல்லாம் மாதிரி இல்லை அதான் சொன்னேன் தனியாக ஒரு இதில் இருக்கார் அவர் ஏன் அவரை கன்சிடர் பண்ணல நான் என்ன சொல்கிறேன்னா திறமை அந்த திறமைக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கும் சொல்லியிருக்கலாம்னு என்ன ப்ரோ போல இப்போ நான் கருத்து சொல்ல வேணாமா இல்லை நான் சொல்லலாம் நான் தான் சொல்கிறேன் பொலைட்டாக கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் மேனேஜரை கூப்பிடுங்க ப்ரோ எனக்கு என்னமோ சரியாக ஃபீல் பண்ணல நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் என்னோடய கருத்தை நான் சொல்லிட்டேன்